ஹாய் எல்லாருக்கும் வெல்கம் பேக் டு விஜி ஹோம் ஃபுட்ஸ். வாங்க இன்றைக்கி நம்மளோட சேனலில் மரவள்ளி கிழங்கு தோசை எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு 500 கிராம் அளவுக்கு மரவள்ளி கிழங்கு எடுத்து அதோட தோல் சீவிட்டு சின்ன சின்ன ஸ்லைசஸாக கட் பண்ணி அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ இதே மிக்ஸி ஜாரில் ஒரு 6 பச்சை மிளகாயை கீரி சேர்த்துக்கோங்க. கூடவே 2 கொத்து கருவேப்பிலை அண்ட் 1 டம்ளர் அளவுக்கு அரிசி, 1/4 டம்ளர் உளுந்து ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணி அதையும் இது கூட சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ நம்ம இதை வந்துட்டு ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மரவள்ளி கிழங்கு, அது கூட சேர்த்து தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்துட்டு ஒரு 1 hour அளவுக்கு ரெஸ்ட் பண்ணி வச்சுருங்க. இப்போ தோசைகள் சூடானதும் மாவை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு 2 பக்கம் திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்தோன்னா டேஸ்ட்டான மரவள்ளி கிழங்கு தோசை வந்துட்டு தயாராகிடும். நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் விஜி ஹோம் ஃபுட்ஸ். தேங்க்யூ.